வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சனை தலைவலி. நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை, சிலருக்கு வாரத்திற்கு ஒரு முறை, இன்னும் சிலருக்கு தினமும் கூட தலைவலி வருகிறது. ஆனால் ஒரு கேள்வி, இது சாதாரண விஷயமா? இல்லை என்றால் ஏதாவது பெரிய பிரச்சனையின் அறிகுறியா? இந்த வீடியோவில் தலைவலி பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். தலைவலி என்றால் என்ன? அது எதனால் வருகிறது? அதன் வகைகள். எப்போது கவலைப்பட வேண்டும்? எப்படி இயற்கையாக சரி செய்யலாம்? இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தலைவலி என்பது தலை, நெற்றி, கண் சுற்றுப்பகுதி அல்லது கழுத்து பகுதியில் ஏற்படும் வலி. இந்த வலி லேசாக இருக்கலாம், சில நேரங்களில் தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்கலாம். சிலருக்கு துடிப்பு மாதிரி வலி இருக்கும். சிலருக்கு தலை முழுக்க இறுக்கமாக கட்டிய மாதிரி இருக்கும். தலைவலி ஒரு தனி நோய் இல்லை. அது பல காரணங்களால் வரும் ஒரு அறிகுறி. ஒன்று, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இன்றைய வாழ்க்கை முறையில் அதிகமான வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சனை, பணச்சிக்கல், இவை எல்லாம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இதுவே தலைவலிக்கு முக்கிய காரணம். 2, தூக்கமின்மை. ஒரு நாளுக்கு குறைந்தது 7-8 மணி நேரம் தூக்கம் தேவை. தூக்கம் சரியாக இல்லை என்றால் மூளை சோர்வு அடையும். அதனால் தலைவலி வரும். 3, நீர்ச்சத்து குறைவு, டீஹைட்ரேஷன். நாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் உடல் நீர்ச்சத்து குறையும். இதுவும் தலைவலிக்கு முக்கிய காரணம். 4, அதிக நேரம் மொபைல், லேப்டாப். கண்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் நீண்ட நேரம் ஸ்கிரீன் பார்க்கும் போது கண் சோர்வு ஏற்படும். இதனால் தலைவலி வரும். 5, உணவு தவிர்த்தல். காலையில் காலை உணவு சாப்பிடாமல் இருப்பது அல்லது நேரம் தவறி சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். இதுவும் தலைவலிக்கு காரணம். 6, கண் பார்வை பிரச்சனை. கண் கண்ணாடி தேவைப்பட்டும் அணியாமல் இருப்பது தலைவலிக்கு வழிவகுக்கும். தலைவலியின் வகைகள். 1, டென்ஷன் ஹெடேக், இறுக்க தலைவலி. இது மிகவும் பொதுவானது. தலை முழுவதும் கட்டிய மாதிரி இருக்கும். மன அழுத்தம் காரணமாக வரும். 2, மைக்ரேன். இது கடுமையான தலைவலி. பொதுவாக ஒரு பக்கம் மட்டும் துடிப்பு மாதிரி வலி இருக்கும். ஒலி, சத்தம் தாங்க முடியாமல் இருக்கும். வாந்தி, மயக்கம் கூட ஏற்படலாம். இது சாதாரண தலைவலி அல்ல. மருத்துவரை அணுக வேண்டும். 3, சைனஸ் ஹெடேக். மூக்கடைப்பு, சளி, சைனஸ் பிரச்சனை இருக்கும் போது. நெற்றி மற்றும் கண் சுற்றுப்பகுதியில் வலி இருக்கும். கீழ்கண்ட அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் கடுமையான தலைவலி. காய்ச்சலுடன் கூடிய தலைவலி. பார்வை மங்குதல். பேசுவதில் சிரமம். அடிக்கடி மீண்டும் மீண்டும் வரும் வலி. இதை அலட்சியம் செய்யக்கூடாது. தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கவும். 7-8 மணி நேரம் தூங்கவும். நேரம் தவறாமல் உணவு சாப்பிடவும். தினமும் 20-30 நிமிடம் உடற்பயிற்சி செய்யவும். தியானம், யோகா செய்யலாம். கண்களுக்கு ஓய்வு கொடுக்கவும். 20-20-20 ரூல். 20 நிமிடம் ஸ்கிரீன் பார்த்தால் 20 வினாடி 20 அடி தூரம் பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கை முறைதான் முக்கிய காரணம். அதிக கோபம், அதிக கவலை, அதிக வேலை அழுத்தம், இவை எல்லாம் நம் உடலுக்கு பாதிப்பு தரும். உங்கள் உடலின் சிக்னல்களை கேளுங்கள். சிறிய வலியை கூட புறக்கணிக்காதீர்கள். நண்பர்களே, தலைவலி ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை கண்டுபிடிப்பது முக்கியம். உங்கள் உடல் நலம் உங்கள் பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.